ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்படி ஆப்பமாக அரைப்பேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 4 டம்ளர் ரேஷன் புழுங்கரிசி, 4 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, 1 ஸ்பூனுக்கு ஒரு வெந்தயம் போட்டு நல்லா இதை 4 to 5 தடவை கழுவிடுங்க. சுத்தமாக கழுவிடுங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு அரைக்கலாம். ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேங்காய் வேணால் இது கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது. இப்போ நான் ஒரு சின்ன கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு அரைச்சிடுறேன். அது கூட ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரிசி நல்ல நைஸாக அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம நைட் அரைச்சது காலையில் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அப்படியே உப்பி சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்கள், நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஆப்பம் ஊற்றுனீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். ஆப்பச்சட்டியில் நல்லா ஒரு கரண்டி ஆப்பமாக ஊற்றி ஒரு சுற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி